மயிலின் ஆற்றல் அளவில்லாதது. அதன் தோகை அசைவதனால் ஏற்பட்ட காற்றுப்பட்டு மேருகிரி அசைந்தது. அம்மயில் நடந்ததனால் என் திசைகளில் உள்ள குலமலைகள் துகள்பட்டன. அத்துகள்களால் கடல் திடராயிற்று. ஒரு சமயம் எம்பிரான் ஏறுமையில் சுற்றுலா வரும் பொழுது பாலாழியில் கிடந்த 1000 பணா மகுடமுடைய ஆதிசேடனை காலால் எடுத்து உதறியது. அரைத்துயில் புரிந்து கொண்டிருந்த நீலமலை போன்ற நெடுமால் திடீரென்று ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சியினால் பதறி விழித்து அலறி மூர்ச்சித்து விட்டார். அவருடைய திருக்கரங்களில் இருந்த சங்கு சக்கரங்கள் நெகிழ்ந்தன. அவருடைய திருமார்பில் இருந்த திருமகள் விழிநீர் தனங்களின் நடுவே பெருக அழுதாள். நலம் தீது அறியாத சிறு குழந்தையாக உந்திக் கமலத்தில் இருந்த பிரம்மன் தாய்முகத்தை நோக்கி கதறி அழுதான். இத்தகைய ஒரு திருவிளையாடலை மயில் செய்துவிட்டது. அம்மயிலின் திருவடியில் ஆதிசேடனுடைய பணாமுடிகளில் இருந்த மாணிக்க ராசியும் உலகங்களை காக்கும் திருமாலின் சக்கராயுதமும் பாஞ்சசன்யமும் அணிகலங்களாக கிடந்தனவாம் என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் கூறுகிறார். மயிலை